நல்லது செஞ்சவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆனால் கெட்டது செஞ்சவங்க எப்பயுமே எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இதுதான் உண்மை. இந்த கெடுதல் செஞ்சவங்களுக்கு காலம் கொடுக்குற தண்டனைகள் என்ன தெரியுமா? முதல்ல அவங்க செஞ்ச தப்பு வெளிச்சத்துக்கு வரும்போது மற்றவங்க முன்னாடி மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு கூனி குறுகி இருப்பாங்க. அப்புறம் யார் அவங்க ரொம்ப நம்பி இருந்தாங்களோ அவங்களே அவங்கள விட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஏமாற்றி ஜெயிச்ச வெற்றி கூட அவங்கக்கிட்ட மிஞ்சாது. அப்புறம் இதோட ரொம்ப முக்கியமானது ஒன்று தெரியுமா? என்னவா? தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க மனசாட்சி அவங்கள குத்திக்கிட்டே இருக்கும். அதுதானே மிகப்பெரிய தண்டனை. வெளியில் என்னதான் சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளுடைய மனசாட்சிக்கிட்டேருந்து நம்மளால் தப்பிக்க முடியுமா? அப்புறம் ஏமாற்றி ஜெயிச்சதை, அந்த பாவத்தை எப்படி அவங்க தீர்க்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இதுதான் காலம் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை. ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? மற்றவங்களை பயன்படுத்தி ஏமாத்துனாங்க பாருங்க, அந்த வலியை அவங்க எப்போ தெரியுமா உணர்வாங்க? அவங்கள மற்றவங்க பயன்படுத்தி ஏமாத்துறப்ப தான் அவங்க உணர்வாங்க. அதனால் எப்பயுமே இதை யோசிங்க. காலம் மிக சரிய கணக்குவாதி. அது எதை யாருக்கு எப்போ தரணுமோ அதை சரியான நேரத்தில் நல்லதோ கெட்டதோ கொண்டு போய் சேர்க்கும். அதனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். கவலைப்படாமல் இருங்க.